வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் கொண்டைக்கடலை வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கொண்டைக்கடலை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே 100 கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மையா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணின ஒரு பல்லாரி எடுத்து இதில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு விழுது. ஏற்கனவே நான் கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை. இதை விரவுறதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளிப்பு சுவை வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா, வெங்காயம், மல்லித்தழை எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்ல விரவி எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்ல பைண்ட் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கட்லெட்டுக்கு உண்டான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ஆக்கிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணலை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கட்லெட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு குறைவான தீயில ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இதை நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. சின்ன குழந்தைங்க பொதுவாக கொண்டைக்கடலை சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்களும் இந்த கட்லெட்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கட்லெட் ரெடி. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.